வணக்கம் மக்களே. நீங்கள் பேங்க்கில் வச்சிருக்கக்கூடிய பணம் ஒரு நாள் பேங்க் கொலாப்ஸ் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் மணி சேஃபாக இருக்குமா இல்லை போயிடுமான்னு ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, இந்தியாவில் சில பேங்க் ஆல்ரெடி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. ஒரு பேங்க்கு டிஃபால்ட் ஆனால் என்ன நடக்குன்னா, பேங்க்கு உங்கள் பணத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப எடுக்க முடியாத ஒரு நிலை வரும். ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட் பண்ணுவாங்க. அதாவது வித்ட்ரான் லிமிட். பேனிக் ஆகிற மக்கள் உடனடியாக ஏடிஎம்முக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தை எடுப்பாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் உங்கள் மணி முழுசாக போயிடணும் சான்ஸ் ரொம்ப குறைவு தான். ஏன்னா உங்கள் டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அதாவது டிஐசிஜிடிசி மூலமாக 5 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரண்டி பண்ணிருக்காங்க. அதாவது 3 லட்சம் இருந்தால் ஃபுல்லாக சேஃபு, 10 லட்சம் இருந்தால் 5 லட்ச ரூபா சேஃபு. அதுக்கு மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும் தெரியுமா? அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணாது, வேறு பேங்கோட மெர்ஜ் பண்ணுவாங்க, ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரியல் ஹிஸ்ட்ரியாக பார்ப்போம். 2020 எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா வித்ட்ரான் லிமிட் வந்துச்சு. அதில் லேட்டர் என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு 2019 ஸ்கேம் ஆகி லேட்டரில் அதை அதையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு 2020 டிஎம்எஸ் பேங்க் டேக் ஓவர் பண்ணிச்சு. ஆனால் இங்கே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. மக்களுடைய பணம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட்லி சேஃபாக தான் இருக்கும். ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு ஒரு பேங்க்கில் மட்டும் பணத்தை வச்சுக்காதீங்க, ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். சேஃபாக பேங்க் சூஸ் பண்ணுங்கள். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.